ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அருண் பைட் ஐஸ்கிரீம் பற்றி தான். இதில் போய் என்னம்மா வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் ட்விஸ்ட். இந்த ஐஸ்கிரீமை நம்ம வீட்டிலே இப்போ செய்ய போகிறோம். ஈஸியான ரெசிபி மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மவுத் மெல்ட்டிங்காக இருக்கும், அதே மாதிரி நாம் ஹோம்மேடாக செய்கிற ஐஸ்கிரீமும் மவுத் மெல்ட்டிங்காக இருக்கும். இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நானும் வீட்டில் இப்போ ட்ரை பண்ணேன். எனக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுத்து என்ஜாய் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் செம்ம ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 3 இன்க்ரீடியன்ட் இருந்தாவே போதும். ஈஸியாக தப்பு டிஃபன் டக்குன்னு கரெக்டாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. 125 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் இருந்தால் கூட ஓகே தான். உங்களுக்கு எது மார்க்கெட்டில் கிடைக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் 65 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இருந்தால் இந்த மாதிரி சாக்லேட்டை உள்ள நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பரில் வச்சு இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுடுங்க. இப்போது விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி 1 ஸ்பீடில் போட்டு மெதுவாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதாவது ஸ்டிக் பிக் வரக்கூடாது, சும்மா லைட்டாக ஸ்பீடில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ 65 கிராம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. அதாவது மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பீட்டரில் 1 ஸ்பீடில் போட்டுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைனாலும் இது விஸ்க்லேயும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மிக்சிலையும் வச்சு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஒரு ரெண்டு டைம் ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா பீட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஒரு பைப்பிங் பேக்கில் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருந்த சாக்லேட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இப்போ மெல்ட் பண்ணிவிட்டு இது மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறதுக்காக ரொம்ப லேட் பண்ணிவிட்டேன். அதனால் டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிடும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல இதுக்கு முன்னாடி, அதனால சில்னஸ் இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக இந்த மாதிரி சாக்லேட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இவனை ஈவன் பண்ணிவிட்டு இவனை ஒரு 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அருண் மினி பைட் சாக்கோ வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே அன்மோல்ட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோல்ட்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். நான் டக்குன்னு எடுத்ததுனால அங்கங்கே எனக்கு கிராக் விட்டுடுச்சு. நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் வீடியோ சீக்கிரமாக போடணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன். நீங்கள்